வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தார்னி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்குது. நம்ம வந்து சென்டர் போய் தான் படிக்கணுமா, இல்லை வீட்டில் இருந்தே படிக்கலாமா? டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது. ஸோ எனி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகட்டும், ஸோ எந்த எக்ஸாமாக வேணால் இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து சென்டருக்கு போகணுமா? ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகிறவங்க கோச்சிங் சென்டரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா கோச்சிங் சென்டர் போனால் தான், அங்கே போய் சேர்ந்து படித்தா தான் நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்திலே என்ன இருக்குது, ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அங்கே போய் படித்தா தான் வந்து பாஸ் பண்ணலாம், வேலை வாங்க முடியும். அப்போது கோச்சிங் சென்டர் போக முடியாத சூழ்நிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஏழ்மையில் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் இருந்து படிச்சுமே பாஸ் ஆகுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்து படித்து பாஸ் ஆகுறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு 6 மந்த்லேயே படித்து போயிட்டு எக்ஸாம் எழுதி வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. அதே பட்சத்தில் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களும் 1 இயர், 2 இயர், 3 இயர்னு படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் கோச்சிங் சென்டர் போனோம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயுமே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. அங்கே போகிறவங்களுமே என்ன பண்ணுறாங்க, இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு கோச்சிங் சென்டர் போனவனுமே சரி இன்னுமே படிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ளே வர்றவங்களுக்கு முதல்ல இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் இது தான். இப்போ வீட்டில் இருந்து படித்தா போக முடியாதா, கோச்சிங் சென்டர் போய் படித்தா தான் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கும் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத தான் என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னா என் கூட படிக்கிறவங்க நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போனவங்களும் இருக்கிறாங்க, வீட்டில் இருந்து படித்தவங்களும் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி வேலைக்கு போனவங்க எல்லாருமே என்னை சுற்றி இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய அனுபவங்களை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறோம், இப்போ நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ என்னுடைய சூழ்நிலை, இப்போ நான் கோச்சிங் சென்டர் போகிறதா இல்லை வீட்டில் இருந்து படிக்கிறதா அப்படின்றது தானே. இப்போ நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருந்து படிக்கலாம், ஏன்னா என்னுடைய சூழ்நிலை இப்போ என்னால் கோச்சிங் சென்டர் போக முடியல. இப்போ நான் வந்து வீட்டில் இருந்து படிக்க போகிறதா முடிவு எடுத்துட்டேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? நான் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கும் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நான் வந்து வீட்டில் இருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் இல்லையா? எப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 5 மணி நேரம், அப்படி இல்லைனா அதிகபட்சம் 6 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படி இல்லைனா 6 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும், நாமளா சுயமாக நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் படிக்கிறேன், அதாவது காலைல ஒரு 2 ஹவர்ஸ், மதியம் 2 ஹவர்ஸ், ஈவினிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா டெய்லி என்ன பண்ணணும், தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 6 மணி நேரத்தை டெய்லியும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம மட்டும் வீட்டில் இருந்து தான் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறோம், ஒரு நாள் படிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது. நம்ம வெற்றி பெறணும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வெற்றி பெறணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளே நமக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு கட்டுப்பாடாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி 6 ஹவர்ஸா கண்டிப்பாக டெய்லி 6 ஹவர்ஸ் படிக்கணும். ஓகேவா? இதே சென்டர் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க, அதை நோக்கி தான் எல்லோரும் வந்து ஓடுவாங்க. அதனால் அங்கே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஓடிடுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக காசை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 6 ஹவர்ஸ் அப்படின்னா 6 ஹவர்ஸ் படிக்கணும். அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம், இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, சிலபஸ் இதுலேருந்து இத்தனை மார்க்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. சயின்ஸில் 5 மார்க்கு, தமிழ் வந்து 100 மார்க் வருது, தமிழ்லேயும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும், ஹிஸ்ட்ரிக்கு 5 மார்க் கேட்குறோம், நமக்கு இத்தனை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது வீட்டில் இருந்து படித்தாலும் எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 6வது புக்கில் ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி 12வது வரைக்கும் என்ன பண்ணிக்கினே இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரியே ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்கின்னு ஓட்டின்னு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுக்கு அதிக மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ எந்தெந்த டாபிக்ஸில் அதிக மார்க்கு வந்து கொஷின்ஸ்லாம் வருது அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். சரி, நமக்கு தெரியல, எப்படி வந்து இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், யூடியூப்ஸில் நிறைய சேனல்ஸில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம், நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு இந்த டாபிக் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த டாப்பிக்கு அதிக மார்க்ஸ் வரும் அப்படின்னு யூடியூப்குள்ளே போய் சர்ச் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் குரூப் 4 எடுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த டாபிக் அதிக மார்க்கு கேட்பாங்க, ஸோ நம்ம எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஒரு வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். இப்போ தமிழ் நமக்கு கன்ஃபார்மாக 100 மார்க்குக்கு வருது. மேக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அது ஒரு 25க்கு வருது. மற்றபடி ஜிகே வந்து ஒரு 75 வருது. அப்போது 3 பார்ட் இருக்குது.
நம்ம என்ன பண்ணணும் அப்போது, ஒரு நாளைக்கு 3 பார்ட்டாக என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். இப்போ தமிழுக்கு ஒரு 2 ஹார்ஸ் படிக்கிறீங்களா, ஒரு 2 ஹார்ஸ் 2.5 படிக்கிறீங்களா, அதே மாதிரி என்ன பண்ணணும், ஜிகேவும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் படிக்கலாம். 1 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் என்ன பண்ணணும், மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். அவங்களே என்னென்ன டாபிக் இந்த மெத்தட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை போட்டு பார்க்கலாம். ஸோ வீட்டிலேருந்தே போட்டு பார்க்குறவங்களுக்கு இல்லை எனக்கு தெரியல சென்டர் போனால் அங்கே நடத்திடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நமக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஏன் கவர்மெண்ட் சேனலே எய்ம்டிஎன் இருக்குது. அவங்க சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே நடத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது உள்ளே போய் அந்த வீடியோஸ் பார்த்தாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதே சென்டர் போகிறாங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்கும், அங்கே அவங்க நடத்த போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, அங்கே போனோம் அப்படின்னா அவங்க இந்த டாப்பிக்கா அப்படியே கடகடன்னு அவங்களெலாம் பொறுத்த வரைக்குமே என்னது, ரியலாக சொல்லணும் அப்படின்னா காசு நோக்கில் தான் சென்டர்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள்னு ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா அந்த டாபிக் ஒரு 3 ஹார்ஸில் அப்படியே நடத்தி முடிச்சுட்டு கடகடன்னு போய்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம வீட்டில் இருந்தே படிக்கலாம். அதுக்காக நான் சென்டர் போவேணாம் அப்படின்னு சொல்லலை. முடிகிறவங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க போகலாம். வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்காக தான் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குது, நல்ல தெளிவாகவே நடத்தியிருப்பாங்க. ஓகேவா, கவர்மெண்ட்லேயே எய்ம்டிஎன் சேனல் இருக்குதுன்னு சொன்னாலே, ஸோ அதில் எல்லாமே நடத்தியிருக்காங்க. குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நடத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒன்று, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெய்லி எத்தனை மணி நேரம் படிக்கிறோம், அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது 2வது. 3வது பார்த்தோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து நீங்கள் நான் இது படித்தேன், நாளைக்கு அடுத்த டாபிக் படிக்கிறேன், அடுத்து அது படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். நமக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கா, நம்ம எந்த நிலமையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து அதில் கொஷின் கேட்டு பார்த்துக்கணும். குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா, 3 பேர் சேர்ந்து மாற்றி கொஷின் கேட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இதை படிச்சிருக்கோம், நமக்கு இதிலேருந்து இத்தனை கேள்விகள் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா, இப்போ சென்டர் போகிறவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு கிளாஸ் வேணும்னு அவசியம் இல்லை, நம்மளே படித்து புரிஞ்சுக்கலாம். அப்படி வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, அங்கே போகிறவங்களுக்கும் இங்கே நம்ம வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் தான். அங்கே போகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டெஸ்ட்டு வச்சுருவாங்க. ஸோ அவங்க வீக்லி நடத்துறதுலேருந்து அங்கே டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து தான் ஆகணும். ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு சென்டரில் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து எழுதலாம். நிறைய ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃப்ரீயாகவே என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பேட்ச்லாம் போடுறாங்க, பசங்களுக்காக டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் கூட போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 100 பேர் டெஸ்ட் எழுதுகிறாங்க, அங்கே போய் எழுதி பார்த்தா தான் நம்மளுடைய லெவல் எங்கே இருக்குது, நம்ம எந்த அளவு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாங்கள் ஸ்டார்டிங்லலாம் இந்த தப்பு தான் பண்ணோம். டெஸ்ட்டுலாம் எழுதி பார்க்க மாட்டோம், நாங்கள் மட்டும் ஒரு சைடாக படிச்சுக்கிட்டே போனோம். இப்போ அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டோம். ஓகேவா, ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சுங்கிறத எழுதி பார்க்கணும். இது ஒரு விஷயம் தான் என்னென்னா சென்டர் போகிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதாகட்டும் ரிவிஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதுக்காக நம்ம சென்டர் போகணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது. டெஸ்ட் பேட்சுக்காக மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்டர் போகணும். இப்போ டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு வைக்கிறாங்க டெலகிராம்ஸு. நீங்கள் போய்ட்டு டெலகிராம்ஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய குரூப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க. அதுவும் ஒரு டாப்பிக்கும் இப்போ தமிழ்னா இப்போ நிறைய டாபிக் நமக்கு இலக்கணம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டாப்பிக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அவங்களே கொடுத்துட்றாங்க. அவங்களே கொடுத்து அதை படிக்க வச்சு அவங்களே என்ன பண்ணுறாங்க கொஷின் பேப்பரும் அனுப்புகிறாங்க. நம்ம வந்து அட்டன் பண்ணி எழுதி மார்க் அனுப்புனா போதும், மார்க் ஷீட் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணி அந்த குரூப்லேயே அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நமக்கு. ஸோ இதற்காக நம்ம சென்டரை நோக்கி தான் ஓடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இப்போ இந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்து படிக்கிறதே பெஸ்ட்டு தான். ஸோ சென்டர் போகணுன்னு நினைக்கிறீங்க, நம்மளால் போக முடியும், ஃபீஸ் கட்டி போக முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நான் தப்பு சொல்லலை, நீங்கள் சென்டர் போய் படிக்கலாம். ஓகேவா, ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருந்து படிக்கிறவங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்சு எழுதி பார்க்கணும். இந்த டெஸ்ட் பேட்சுக்குமே நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சென்டரில் டெஸ்ட் பேட்ச் இப்போ டெலகிராம் குரூப்லேயே நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஒரு
300-400 பேர் எழுதுகிறாங்க ஒரு குரூப்லேயும். ஃப்ரீயாக நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மேக்ஸ் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சேனல் மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சேனல் இருக்குது, எல்லாத்துலேயும் வீடியோ இருக்குது. ஸோ என்னால் போயிட்டு சென்டரில் படிக்க முடியல, நான் சென்டர் போய் படிச்சிருந்தா பாஸ் ஆகியிருப்பேனே அப்படின்லாம் யாருமே வருத்தப்பட வேண்டாம். எங்கே போய் படித்தாலும் சரி, நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சென்டர் போனவங்க மட்டும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? இன்னெல்லாம் 5 வருஷம் 6 வருஷமாலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் இருந்தும் படிக்கலாம், இல்லை சென்டர் போயும் படிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. எங்கேருந்து படித்தாலும் நம்ம தொடர்ச்சியாக படித்தோம் அப்படிங்கன்னா நமக்கு அரசு வேலை உறுதி. ஓகேவா? நம்ம பண்ண வேண்டிய ஒன்று என்னது, தொடர்ச்சியாக படிக்கிறோம், பிளான் போட்டு படிக்கிறோம், குரூப் டிஸ்கஷன் பண்ணுறோம். அதை விட முக்கியமானது டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். டெஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகேவா? ஒரு சென்டரில் போய் எழுதுறது இருக்குது, இந்த மாதிரி சொன்ன இல்லையா சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு. ஸோ அதில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரீயாக. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வீட்டில் இருந்து படிக்கிறவங்க யாருமே பயப்பட வேண்டாம். தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வேலையானது காத்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே, இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.